கடைசியில நடு ரோட்ல லவ்வர்ஸ் மாதிரி நடக்க விட்டுட்டாங்களே. காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு அற்புதமான வாரத்தின் முதலாவது நாள், அதாவது திங்கட்கிழமை. அநேகமா இந்த வீடியோவை புதன்கிழமை பார்த்து கொண்டிருப்பீர்கள். சரின்னு காலையில எழும்பி ரெடியாகி ஜிம்முக்கு போறதுக்கு வண்டி எடுத்து விட்டேன். என்னடா இந்த தாளமுக்கம் இன்னும் வேலையை காட்டேல் என்று பார்த்தேன். போற வழியிலேயே சிறப்பா காட்டி விட்டது. எல்லா தடையும் முடைச்செறிஞ்சிட்டு கடைசியில ஜிம்முக்கு வந்து சேர்ந்தாச்சு. இன்றைக்கு பயிற்சி கூடத்தில் செஸ்டுக்கும் ரைசப்ஸுக்கும் பயிற்சி செய்ய வேண்டிய நாள். பட் இன்றைக்கு ஒர்க் அவுட்ல சின்ன ஒரு மாற்றம். வளமையா வெயிட்ட கூட்டி ரெப்ஸ குறை அடிக்கிறேன் நான். ஆனா இன்றைக்கு வெயிட்ட குறைச்சு ரெப்ஸ கூட போட்டேன். ஏன் போட்டேன் எதுக்கு போட்டேன்னு தெரியாது. ஆனா இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. அப்படியே பயிற்சியை முடிச்சிட்டு கார்டியோ பண்ணிட்டு வீட்டை வலிக்கிட்டேன். வேறக்கே ஒரு முடிவோட தான் வந்தேன். இன்றைக்கு மழை பெஞ்சா நினையத்தான் போறேன். சரின்னு வீட்டை வந்து பார்த்தா அதான் நாம நினைக்கிறது எங்க நடந்திருக்கு. நேற்று இந்த டைம் எல்லாம் காத்தோட சேர்த்து செம்ம மழை. சரின்னு வேற வழி தெரியாம தலைக்கு சேர்த்து ஒரு குளியல போட்டுட்டு அதுக்கு முதல் சாப்பிட்டு தம்பி ஒருத்தன் கால் பண்ணான். டவுனுக்கு போகணுமா ஒருக்கா விரட்டாமண்டு. இவர் தான் அந்த தம்பி. சரின்னு ரெடி ஆயிட்டு அவன்கிட்ட போயிட்டேன். போகக்கே பைக்கு பெட்ரோல் போடலையேன்னு தோணிச்சு. கரெக்டா கொஞ்சம் தூரம் போக பைக்கும் நின்றுட்டு பெட்ரோல் செட்டுக்கு போறண்டா கூட 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். சரின்னு பக்கத்துல விசாரிச்சு பார்த்தா ஒரு கடையில பெட்ரோல் விக்கிதான். அந்த டைம் பார்த்து மழையும் வந்துட்டு வேற வழி தெரியாம அந்த கடைக்கார ஐயாட்டே கூட வாங்கிட்டு ஒரு மாதிரி பெட்ரோலை போட்டுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போற வழியை பார்த்தாலே தெரியும் எப்படி ஒரு மலைக்கு இடம் இருக்குண்டு. சரி நானும் தம்பியும் இப்படி வந்தோம். சுதன் உங்களோட என்ன பண்றான்னு கேட்டா பைக் நின்றதும் நான் முதலாவது அடிச்ச கோல் சுதனுக்கு. அடுத்த 5 நிமிஷத்திலே வந்துட்டான். அதுக்காகத்தான் நண்பர்களே நண்பன் ஒருத்தன் வேணும்னு சொல்றது. அப்படியே எல்லா வேலையும் முடிய தம்பியை கொண்டே வீட்டை விட்டுட்டு நாங்க 2 பேரும் டீ கடைக்கு வலிக்கிட்டோம். இப்பதான் இவனை பத்தி பெருமையா பேசினேன். அதுக்குள்ள ஒரு கோளாறு வேலை பாக்குறான். டீ கடைக்கு போறதுக்கு பைக் எடுத்தா ஹெல்மெட்டை விட்டுட்டு வந்துட்டான். அதுவும் ஹெல்மெட் இல்லாம கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. பிறகு என்ன செய்யறேன் வீட்டை போய் திரும்ப எடுத்துட்டு வந்தது. ஒரு மாதிரி அடிச்சு புடிச்சு டீ கடைக்கு போனா அக்காட்ட இருந்து கோல் வந்துச்சு. அக்காண்ட ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட பைக் ஸ்டார்ட் வரையிலையா. அதுக்கு என்ன கோல் அடிச்சு வரட்டாம். ஏண்டா நான் என்ன மெக்கானிக்காடா. அங்க போய் பைக்கோட மெல்ல கட்டி பார்த்தோம். சரி வரையில பிறகு ஒரு வீட்டை கொண்டே பைக்கை விட்டுட்டு நாங்கள் டீ ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அங்க போனா எங்கட செட்ல ஒன்று சமோசா எடுத்து சாப்பிட்டுச்சு. சரி இதுல என்ன இருக்குன்னு கேட்டா அந்த சமோசா எங்களுக்கு முதல் இந்த டேபிள்ல இருந்தாக்கள் ஆர்டர் பண்ணது. பசி வந்தா 10 பறக்க மட்டும் சொல்லுவினம். அவனுக்கு 11 பறந்துட்டு. சோ அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ. விடை பெற்றுக் கொள்கிறேன். அப்புறம் என்ன நாளைக்கு பாப்போம்.